டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநில அரசும் பாஜக அரசு, இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசாங்கமும் பாஜக அரசு மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருந்ததுல 97 லட்சம் பேருடைய பெயர்களை நீக்கி இருக்கிறாங்க. KYCல ஏற்பட்ட கோளாறுகளே இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி 97 லட்சம் பேருடைய அந்த மகளிர் உரிமை தொகையை ரத்து செஞ்சிருக்கிறது மகாராஷ்டிரா தேவேந்திர ஃபட்னவிஸ் அரசு. தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இவர்கள் அந்த நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்த்துடலாம், விடுபட்டவர்களும் பயன்பெறணும், எந்த வகையிலும் அவர்கள் பாதிக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் வாக்கு கொடுப்போம், அந்த வாக்கை வச்சு உங்ககிட்ட இருந்து ஓட்டை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்களை ஏமாற்றுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாஜக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இது பாஜக மகாராஷ்டிரா அரசு மட்டும் இல்லை, ஏற்கனவே பீகாரில் நிதிஷ்குமார் அரசும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் போட்டாங்க இல்லையா, அதிலெல்லாம் பல லட்சம் ஆண்களுக்கும் கிரெடிட் பண்ணி அந்த காசெல்லாம் திரும்ப பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு குளறுபடியையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மோசடி அரசாங்கம் போல தான் நடந்துகிட்டு இருக்குன்னு பத்திரிகையாளர்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் 97 லட்சம் பெண்களுக்கு நாங்கள் இதுவரை கொடுத்துட்டு வந்த 1,500 ரூபாய் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதில் உண்மையாகவே பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போகாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு எஃபெக்டிவான நிர்வாகம் பண்ண தெரியலைன்னா நீங்கள்லாம் ஏன் ஆட்சிக்கு வரீங்க, ஏன் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வரீங்கன்ற கேள்வியை இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.